வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வெரைட்டி ரைஸ் அப்புறமா சாதம் கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்துருங்க. இந்த மாங்காய் துண்டுகளை இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் அடுக்கிட்டு அந்த இட்லி பிளேட்டை அப்படியே அந்த பேனில் வச்சுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட மாங்காய் துண்டுகள்லாம் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது லைட்டாக ஆறட்டும். இது ஆறிட்டு இருக்கிற டைமில் இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு வெந்தய பொடி. கடுகு வெந்தயம் இது ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட்ஸில் ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா ஊறுகாய் ரெசிபீஸ்லையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேமை லோலையே வச்சுக்கோங்க, இல்லாட்டி இந்த மசாலா கரிஞ்சிரும். இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. ஸோ இதை அப்படியே மாங்காய் கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு என்ஜாய் பண்ணலாம். மாங்காய் இப்போ சீசனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மாங்காய் ஊறுகாய் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.